إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நோட்டிருப்பது 10வது நோன்பு, அப்படிதானே? 10வது நோன்பு. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒரு முதல் பகுதி நிறைவடையக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். மிக வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக. நமது நோன்புகளை, ஏனைய வணக்கங்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து பொருந்திக் கொண்டு அவனது பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நமது இந்த மார்க்க தலைப்பில் இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு 10 விடயங்களை நாம் இன்றைய வகுப்பில் அறிந்து கொள்வோம். இதை இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய 10 விடயங்களாக நாம் இவற்றை பார்க்க முடியும். நமது இலக்கு அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் நாம் பெற வேண்டும். இறைவனுடைய நேசத்தை பெற்ற அடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து அவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இதில் முதலாவது விடயமாக நாம் பார்க்கலாம், இறைவனுடைய அன்பை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களில் குர்ஆனை விளங்கி ஓதுதல். முதலாவது விடயம் அல் குர்ஆனை விளங்கி ஓதுதல். இப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் நாம் குர்ஆனை ஓதுவதில் ஒன்று, நாம் அதனுடைய பொருளை விளங்காமல் ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, அப்படிதானே? இப்போ நாங்கள் இமாம்களுடைய வரலாறுகள் எடுத்து படித்து பார்த்தா, இமாம்களுடைய வரலாற்றில் அவங்க குர்ஆனை 2 முறையில் முடிப்பாங்களாம். எப்படி முடிப்பாங்க? 2 முறைகளில் குர்ஆனை அவர்கள் ஓதி முடிப்பார்கள். ஒரு முறை என்ன? ஒரு முறை என்ன? அதாவது அவசரமாக ஓதி முடிக்கிறது. எப்படி? அவசரமாக குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய ஒரு முறை அவர்களிடம் இருந்தது. இரண்டாவது ஒரு முறை அவர்களிடம் இருந்தது, அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நன்றாக விளங்கி ஓதி முடிப்பாங்க. இதற்கு பல வருடங்கள் ஆகும். இதுக்கு என்ன செய்யும்? பல வருடங்கள் ஆகும். ஏன்னா அவ்வளோ நிதானமாக ஒவ்வொரு வசனத்தையும் விளங்கி அதை ஓதி முடிப்பாங்க. அப்ப எனவே இதில் இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இது ஒருவர் குர்ஆனை அதனுடைய பொருளை விளங்கி அதை ஓதக்கூடிய முறை. இது அல்லாஹுடைய இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல முதலாவது சொல்றார். இறை நேசத்தை, இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய முதல் விடயமாக இதை சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் அதனுடைய பொருளோடு படிக்க வேண்டும். அதனுடைய பொருளை விளங்கி நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி. நாம் உமக்கு பாக்கியமிக்க வேதத்தை அருளினோம். எதற்காக? லியத்தப்பரு ஆயாத்தி, அந்த வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையில, குர்ஆனுடைய வசனங்கள்
தொடர்பாக எவ்வளவு கேள்விகளை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு அதை விளங்கி சிந்தித்து ஓதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் யாருடைய விசாரணை கடுமையாக்கப்படுமோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. யாருடைய விசாரணை கடுமையாக்கப்படுமோ அவர்கள் அழிந்து விட்டார்கள். அப்ப உடனே ஆயிஷா ரலியல்லாஹு வந்து ஒரு வசனத்தை தான் எடுத்து போடுறாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து போடுறாங்க. என்ன வசனம்? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. எப்படி? யாருடைய வலக்கரத்தில் அவரது ஏடு கொடுக்கப்படுமோ அவரது விசாரணை எளிதாக இருக்கும். அவர் எளிதாக விசாரிக்கப்படுவார். அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றானே, யாருடைய வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய விசாரணை எளிதாக்கப்படும் என்று சொல்கிறானே, நீங்க வந்து விசாரணை கடுமையாக்கப்பட்டவர்கள் அழிந்தார்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லும் போது நபி அவங்க என்ன சொல்றாங்க, என்ன விளக்கம் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விசாரணையை பொறுத்தவரையில் வலக்கரத்திலே கொடுக்கப்பட்டவருடைய விசாரணை எப்படி அமையும் என்றால், அல்லாஹ் என்ன கேட்பானாம்? அல்லாஹ் எப்படி கேட்பானாம்? இதை நீ செய்தாயான்னு மட்டும்தான் கேட்பானாம். இதை நீ செய்தாயா என்று மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான். அதை தாண்டி கேட்க மாட்டான். ஒன்று அவன் செய்தான் என்று ஒத்துக்கொள்வான், இல்லைன்னா இல்லைன்றுவான். அப்படிதானே? நீ நான் இதை செய்தேன். அடுத்து அல்லாஹ் கேட்க மாட்டான், என்ன நீ ஏன் இதை செய்தா என்று கேட்க மாட்டான். நீ இதை ஏன் செய்தாய்னா பதில் கிடையாது. ஒருத்தன் பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் ரப்புக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் ஏன் செய்தா என்று கேட்டால் பதில் கொடுக்க முடியுமா? எனவே இப்படி விசாரணை கடுமையாக்கப்பட்டவர்கள் அழிந்தார்கள். இப்படி விசாரணை கடுமையாக்கப்படக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள், காஃபிர்கள், அவருடைய விசாரணை கடுமையாக இருக்கும். இப்படி குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையில குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் போது அதே போன்று அது தொடர்பான விளக்கங்கள். ஒரு பெண்மணி வாரா, யாரிடத்துல? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இடத்துல வாராங்க. அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் பச்சை குத்தி கொள்ளக்கூடிய, அதே போன்று அந்த பற்களுக்கு மத்தியில அந்த இடைவெளி அழகுக்காக இப்படி இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய, புருவங்களை மலித்துக் கொள்ளக்கூடிய இவர்களுக்கெல்லாம் சாபம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நான் அறிந்தேன். நான் குர்ஆனை முழுவதுமாக படித்து விட்டேன். இப்படி ஒரு செய்தியை நான் குர்ஆன்ல இவ்வாறு தடுக்கப்பட்டு நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து கேட்கிறான். இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப குர்ஆனை அவங்க முழுமையா படிச்சுட்டு தான் வராங்க. எப்படி வராங்க? குர்ஆனை முழுமையாக படித்து விட்டு வருகிறார்கள். குர்ஆனை முழுமையாக படித்து விட்டு வந்து கேள்வி கேட்கிறான். அப்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ன சொல்றாங்க? குர்ஆன்ல உனக்கு இந்த வசனம் கிடைக்கலையான்னு ஒரு வசனம் சொல்றான். என்ன வசனம்? வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அந்த தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதை நீ குர்ஆன்ல படித்தாயா இல்லையான்னு கேட்கிறான். ஆம் படித்தேன். அந்த தூதர் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் கூடாது, இவைகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் எதை சேர்த்து தான் சொல்லுது? தூதர் எதை தந்தாரோ அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை விட்டு அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? விலகிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் மாத்திரமல்ல மூலாதாரம். எது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் அவங்களோட வாழ்வும் அதுவும் மூலாதாரம் தான் மார்க்கத்துடைய என்று புரிய வைத்தார்கள். இப்படி குர்ஆனை வந்து என்ன செய்யறாங்க? அவங்க படித்தார்கள், விளங்கினார்கள் என்பதையெல்லாம் நாங்க பார்க்கிறோம். அப்ப எனவே முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? இறை அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்ன? அல் குர்ஆனை அதனுடைய விளக்கத்தோடு ஓதுதல். சரி, இப்ப இரண்டாவது விஷயத்துக்கு வரும். இரண்டாவது அமல். இரண்டாவது இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள். இரண்டாவது அருமை சகோதரர்களே, கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றுவதோடு உபரியான வணக்கங்களை செய்தல். ரெண்டு விஷயம் இல்ல சொல்றேன். கடமைகள் அதில் நாம் எந்த குறையும் செய்யக்கூடாது. கடமைகள்ல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? இரவு முழுக்க வணங்குறார், இரவு முழுக்க தொழுகிறார், தொழுதுட்டு சுபஹ் இல்லாம தூங்குறார். என்ன செய்யறாரு?
சுபஹ் இல்லாம தூங்கிடுறாருன்னு வைங்களேன். இப்ப இவரை பொறுத்த வரையில இப்ப இவருடைய பிரச்சனை என்ன? இப்ப இவருடைய பிரச்சனை என்ன? பிரச்சனை இவருடைய கடமையை செய்யலை இவர். அல்லாஹ் கேட்க போவது நீ ஏன் ஃபஜ்ர் தொலைவில் அல்லாஹ் கேட்பான். எதை கேட்க மாட்டான்? நீ ஏன் இரவில் தொலைவில் கேட்பானா? ஏன் அது என்ன? அது உபரியான வணக்கம், அது உபரியானது. ஆனா ஃபஜ்ரை தொழவில்லை என்றால் அதற்கு கேள்வி இருக்குது, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி உண்டு. புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே அந்த அடிப்படையில இப்ப கடமைகள், இப்ப நீங்க சில நேரம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போவோம். ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜில கவனிக்க வேண்டிய வணக்கத்தை விட்டு போட்டு ஏதோ ஒண்ணுல கவனம் செலுத்தி கொண்டிருப்பாங்க சிலவங்க. ஹஜ்ஜில நீங்க எடுத்தீங்கன்னா எது முக்கியம் என்று சொன்னால், இப்ப அரஃபான்னு வைங்களேன் இஸ்லாம். இப்ப அரஃபாவுடைய நாள்ல லுஹருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை துஆக்கள்ல பிரார்த்தனைகள்ல ஈடுபட வேண்டும் என்றது ஒரு முக்கியமான வணக்கம் தானே. இதை விட்டுட்டு என்ன செய்வாங்க? அதாவது அந்த மலைக்கு ஏறுறது, அந்த பள்ளிக்கு போறது, அதிலேயே டைம் என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சிருவாங்க. அப்ப அந்த இபாதத்தில் அவங்க நேரத்தை கவனம் எடுக்க. அப்ப இப்படி சிலரை பார்த்தீங்கன்னா முக்கியமான அமல்களை விட்டுருவாங்க, முக்கியமான அமல்கள்ல கவனம் எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல கவனம் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இதை நாங்கள் முதன்மையான விஷயம் என்ன அருமையான சொந்தம், நம் மீது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய சிலரை பார்த்தீங்கன்னா ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கறது கிடையாது. ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கறது கிடையாது. ஆனா என்ன செய்வாங்க? சதக்கா செய்வாங்க. என்ன செய்யறாங்க? சதக்காக்கள் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ் எதை கேட்பான் மறுமையில? ஜகாத்தை அல்லாஹ் கேட்பான். நீ ஏன் உனது செல்வத்துக்கு ஜகாத்தை நிறைவேற்ற? அங்க அது கடமைகள்ல ஒன்று. அப்ப கடமைகளை நாங்க குறை வைக்க கூடாது. கடமைகள் நாங்க அது முதன்மையானது. கடமைகள் முதன்மையானது. இப்ப கம்பெனில உங்கள்கிட்ட எத்தனை 8 மணி நேரம் டியூட்டி தான் உங்களுக்கு அங்க விஷயம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்தாக வேணும். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது. அப்ப எனவே அதே மாதிரி நீங்க கூடுதலா செய்யறதுன்னா அது வேற விஷயம், அவன் அதை தான் பார்ப்பான். அப்படிதானே? அது போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியவைகளை நாங்க எந்த குறையும் செய்யக்கூடாது. இதுல நாங்க மிக கவனமா இருக்கேன். ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராரு, என்ன செய்யறாரு? தன் மீது கடமையாக்கப்பட்ட அமல்களை பற்றி தான் கேட்கிறார். தொழுகையை கேட்கிறாரு, நோம்ப கேட்கிறாரு, ஜகாத்தை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் சொன்னாரு, நான் கடமைகள்ல எந்த குறையும் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க சொன்ன மாதிரி கடமைகளை நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன். அதே போன்று உபரியான அமல்களை நான் செய்ய போறதும் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் திரும்பி செல்லும் போது என்ன சொன்னாங்க? சொர்க்கத்துக்குரிய ஒருவரை பார்க்க நீங்க விரும்பினால் இவரை பார்த்து கொள்ளுங்கள். பாருங்க, அவருக்கு சொர்க்கம் எதன் மூலம் கிடைக்குது? கடமையில் நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன்ற, கடமையில் நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன், உபரியானது நான் செய்ய போறதும் கிடையாது என்ற. எனவே நறுமை. அப்ப இதில் நாங்கள் முதன்மையான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியவைகள், இதில் நாம் எந்த குறையும் செய்யக்கூடாது. அடுத்த கடமையை எதெல்லாம் பாதிக்கும் என்றதை பார்க்கணும். கடமையை எதெல்லாம் பாதிக்கும்? இப்போ ஒருத்தருடைய இரவு வணக்கம் ஃபஜ்ரை பாதிக்கும் என்றா அவர் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் எது கொடுக்கணும்? ஃபஜ்ருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரது இரவு தொழுகை ஃபஜ்ரை பாதிக்குமாக இருந்தால் அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவரது ஃபஜ்ர் தொழுகைக்கு. ஏன்னா அது கடமை. அது என்ன? அது கடமையாக இருக்கிறது. இப்படி என் அருமை சகோதரர்களே, நான் ஒரு சம்பவத்தை படிப்போம். ஜுரைஜ் என்ற ஒரு நல்ல அடியார், படிச்சுக்கிறோம் அந்த சம்பவம், கேட்டீங்க தானே? ஒரு நல்ல மனிதர். இப்ப ஜுரைஜுக்கு அவர் என்ன செய்வாருன்னா, சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கும் போது தாய் அழைப்பாங்க. என்ன செய்வாங்க? தாய் அழைப்பார்கள். அவர் என்ன செய்வாரு? தாயுடைய அழைப்பா தொழுகையான தொழுகையில தான் இருப்பார். தாயோட அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்கடா, அவர் உண்மையில் மார்க்க விளக்கம் உள்ளவராக இருந்திருந்தால் தாயுடைய அழைப்பை ஏற்றிருப்பாங்கன்றாங்க சொல்லலாம். அவர் பாருங்க, உபரியான அந்த தொழுகை அவசரமா ஒன்று சுருக்கமா அவசரமா முடிச்சுட்டு அவர் போயிருக்கணும், அல்லது விட்டுட்டு கூட என்ன செய்யலாம், போகலாம் என்ற அளவுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க? தாயுடைய அழைப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சுபஹானல்லாஹ். எனவே அப்ப மார்க்க விளக்கம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துல எதுக்கு முக்கியத்துவம், இரண்டாவது எது, மூணாவது எது, முதலாவது எது என்ற விளக்கம் இருக்க வேண்டும். அந்த விளக்கம் தேவை. எனவே அருமை சகோதரர்களே, அப்ப இதுல நாங்க அல்லாஹுடைய அன்பை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் இரண்டாவது என்ன? கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்து என்ன வருகிறது என்றால், நாம் உபரியான வணக்கங்களையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். உபரியான வணக்கங்களை தொடர்ந்து செய்து வர.
தொடர்ந்து உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலம் கிடைக்கும் சிறப்பு என்ன? அவர் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியாராக மாறிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியாராக மாறிக்கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்றால் அந்த ஹதீஸுல் குதுஸில் நாங்கள் படிக்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நான் அவன் பார்க்கும் கண்ணாக, கேட்கும் காதாக, பிடிக்கும் கையாக, நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன் என்ற அளவுக்கு அவன் சிறப்படைகிறான். எதன் மூலம் என்றால் உபரியான வணக்கங்களின் மூலம். உபரியான வணக்கங்கள் அந்த அடியான எந்த அளவுக்கு அவனை மாற்றுகிறது என்றால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அமைந்து விடுகின்ற அளவுக்கு அவனை மாற்றும். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயம் நல்லா கவனிங்க. அதாவது கடமைகளுக்கு பிறகு நாம் உபரியான வணக்கங்களை எப்படி செய்ய வேண்டும்? தொடர்ந்து செய்து வருது. கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்தல், குறைவாக இருந்தாலும் நாம் தொடர்ச்சியாக செய்து வருதல். எங்களோட வாழ்க்கையில அப்படி நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் என்று ஏதாவது அமல்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் இந்த அமல் இது என்ன செய்து நான் இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா? ஒரு ஹதீஸ்ல எப்படி கேட்கிறாங்க, பிலாலே நீங்க சொர்க்கத்துல உங்களோட பாதணிகளுடைய ஓசையை கேட்டு நீங்க செய்யக்கூடிய சிறப்பான அமல் என்னன்னு கேட்டாங்களா இல்லையா? அது மாதிரி எமது வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன, ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அப்படி என்ற உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஞாபகத்தில் அமல்கள் ஏதாவது இருக்குதா? இந்த அமல் முஹஸ்ஸதிக்காக உங்களுக்கு சொல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக நான் எனது வாழ்வில் இந்த அமலை தொடர்ந்து செய்து வருகிறேன். காலை மாலை துவா, மாஷா அல்லாஹ், என்ன காலை மாலை துவாக்களை நான் தொடர்ந்து ஓதி வருகிறேன். ஒரு சிறந்த ஒரு அமல். புரியுது அவன் சொல்றது? சில நேரங்கள்ல ஒருத்தர் ஒரு திக்ராக இருக்கலாம். நான் இந்த திக்ரை எனது வாழ்வில் தொடர்ந்து பேணி வருகிறேன். ஒருத்தர் சொன்னார், நான் எனது வாழ்வில் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற திக்ரை ஓதி வரக்கூடியவனாக இருக்கிறேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றாக சொன்ன ஒரு அழகான திக்ர். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அமல் அல்லாஹ்விடத்துல மிக பெரும் அந்தஸ்தை கொண்டு வந்துவிடும். ஒரு சிறிய அமல் அல்லாஹ்விடத்துல மிக பெரும் அந்தஸ்தை கொண்டு வந்துவிடும். நமக்கு தெரியாது, நமக்கு அல்லாஹ்விடத்துல எந்த அமலின் மூலம் அவனது பொருத்தம் கிடைக்கும் என்று தெரியுமா? தெரியாது. சில நேரம் நாம் அந்த அமலை பெரிதாக எண்ணி இருக்கவே மாட்டோம். ஆனா அல்லாஹ் அந்த அமலின் மூலம் என்னை பொருந்தி கொண்டிருப்பான், உங்களை பொருந்தி கொண்டிருப்பான். என்னை பொருந்தி கொண்டிருப்பான், உங்களை பொருந்தி கொண்டிருப்பான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? குறைத்து மதிப்பிடக்கூடாது. அல்லாஹ் அந்த அமலின் மூலம் அந்த அடியானை பொருந்தி கொள்ளலாம். எனவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என் அருமை சகோதரர்களே, அதாவது என்னவென்றால் நாம் கடமையை முறையாக எந்த குறையும் என்று செய்வதோடு உபரியான வணக்கங்கள்ல நாம் ஒரு தொடர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளுது. பெருசா நாங்க செஞ்சு காணாம போறதை விட என்ன செய்யறது? பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போடாம எப்படி போட்டுறது? கொஞ்சம் சின்னதா ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சைத்தான் பெருசா போட வச்சு இல்லாம ஆக்கிட்டுருவான். புரியுதா? சைத்தான் என்ன செய்வான்? பெருசா பிளான் பண்ண வைப்பான். பிளான் பண்ண வச்சு என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டுருவான். அதனால கொஞ்சம் என்னது, உபரியான அமல்களை பொறுத்தவரையில கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக நாம் அப்படி அமல்களை ஆக்கிக் கொள்வது என்பது ஒரு இதுல இரண்டாவது விஷயம். மூன்றாவது விடயம் என் அருமையான சகோதரர்களே, இறைவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல மூன்றாவது அமல், அதாவது எமது நாவை நாம் எப்போதும் எதில் வைத்துக் கொள்றது? திக்ர்ல. எதில் வைத்துக் கொள்றது? திக்ர்ல, இறை நினைவில் வைத்துக் கொள்ளுதல். இது மூன்றாவது விஷயம். இப்ப என் அருமையான சகோதரர்களே, திக்ருடைய சிறப்பு சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்களேன். அல்லாஹுவை நாம் திக்ரு செய்வதனுடைய சிறப்புகள் சம்பந்தமா நீங்க தெரிஞ்ச ஒரு குர்ஆனுடைய வசனங்களோ தெரிந்த ஹதீஸ்களோ ஏதாவது நாம் அல்லாஹுவை திக்ரு செய்வதனுடைய சிறப்புகள்ல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ரை ஒரு 100 தடவை சொல்வதன் மூலம் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸை நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, திக்ர் என்பதை பற்றி சொல்லும் போது, அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யாரு? நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவரது ஒரு உரையிலே மக்களுக்கு, பனூ இஸ்ரவேலர்களுக்கு அவர் நிகழ்த்திய ஒரு உரையிலே சொல்லும் போது சொல்கிறார், திக்ர் என்பது ஒரு பாதுகாப்பான கோட்டை போன்றது. எப்படி? பாதுகாப்பான
ஒரு கோட்டையை போன்றதுதான் திக்ர். ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள் ஒருவர் இருக்கும் போது அவரால் எதிரிகளால் என்ன செய்ய முடியாது, அவரை தாக்க முடியாது, எதிரிகளால் அவரை தாக்க முடியாது. அதுபோன்றுதான் என் அருமை சகோதரர்களே, அதாவது திக்ர் என்பது ஷைத்தான் அந்த உள்ளத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு இருக்கும். அல்லாஹ்வை ஒருவர் திக்ர் செய்கின்ற போது, இறை நினைவோடு இருக்கின்ற போது, இறை நினைவோடு இருக்கின்ற போது, இது இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்புகள் ஒன்று, திக்ருடைய சிறப்புகள். அடுத்து நாங்க குர்ஆனுடைய வசனங்கள்ல எப்போது நமக்கு திக்ருடைய சிறப்பை பற்றி கேட்டா இந்த வசனம் உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். அப்படி ஒரு வசனம் இருக்கு. எந்த வசனம்? திக்ருடைய சிறப்பை பற்றி கேட்டாலே குர்ஆனுடைய இந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு உடனே என்ன செய்யணும், நினைவுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இல்ல திக்ர் துவா இல்ல, அதாவது அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், இதுதான் வசனம். என்ன மீனிங்? அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன. எப்படி சொல்லுங்க? அல்லாஹுவை நினைவு திக்ரு செய்வதன் மூலம் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. இப்ப நாங்க நிம்மதி இல்லாம இருக்கிறோமா? என்ன செய்யணும்? அப்ப ஒரே டென்ஷன், அப்படிதான் நிறைய பேர் அப்படித்தானே, டென்ஷன், ஒரே பிரச்சனை, நிம்மதியற்ற நிலை என்றால் என்ன குர்ஆன் சொல்லுது? என்ன சொல்லுது? திக்ர். அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் நிம்மதி பெறும். அந்த உள்ளத்துக்கு நிம்மதியை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இது இந்த விஷயத்தை உங்களுக்கு கட்டாயம் ஞாபகத்துக்கு வரணும். திக்ரை பற்றி, திக்ருடைய சிறப்பை பற்றி கேட்டால் இந்த வசனமோட ஞாபகத்தில் இருக்கிறது. அதே போன்று அடுத்து குர்ஆனுடைய முக்கியமான ஒரு வசனம், ஃபத்குரூனி அஸ்குருக்கும், ஃபத்குரூனி அஸ்குருக்கும். என்ன அர்த்தம்? என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது திக்ருக்கு வேற எந்த சிறப்பு இல்லாட்டியும் பரவாயில்லை, இது ஒன்றே ஒன்று போதும் என்று சொல்லுவாங்க. எப்படி? திக்ருக்கு அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ வேற எந்த சிறப்பும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ஒரு சிறப்பு போதும். எது? நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இதை விட என்ன சிறப்பு வேணும்? அப்படிதானே? ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரது போட்டோ டிவியில வருது, மீடியால வருதுன்னா பெருமைப்படுறார். பார்த்தீங்களா, அதுல வரப்போகுது, நியூஸ்ல வரப்போகுது என்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? அப்படி இருப்பாங்க. அவருக்கு பார்த்து நான் தான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் பேசுவார்களா இல்லையா? பெருமையோடு. என் அருமை சகோதரர்களே, அப்ப திக்ர் என்பது, நாங்க திக்ரு செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த அடியான் நினைவு கூறுறாங்க. தனிமையில் திக்ரு செய்யும் போது அல்லாஹ் தனியாக நினைவு கூறுகிறான். நாங்க இப்படி உட்கார்ந்து ஒரு சபையில் பேசாம் அல்லாஹுவை நினைவு கூறும் போது இதைவிட சிறந்த சபையில் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். எனவே அருமை சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் யாரை விரும்புவானோ, அல்லாஹ் யாரை விரும்புவானோ அவர்களுக்குத்தான் அவனை திக்ரு செய்யக்கூடிய அந்த அவகாசத்தை கொடுப்பான். இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுடைய நாவுக்கு தான் எது எளிதாக்கப்படும்? அல்லாஹ்வை திக்ரு செய்வது எளிதாக்கப்படும். இது அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உலகத்தில் ஒருத்தனுக்கு ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல ஒருவனுக்கு மிகப்பெரிய தண்டனை எது என்று சொன்னா அவங்க சொல்றாங்க, அதாவது எளிதான ஒரு வணக்கம் திக்ர், அதை விட்டு ஒருவருடைய நாவு தடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், அந்த எளிதான வணக்கத்தை விட்டு ஒருவருடைய நாவு தடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை விட ஒரு தண்டனை வேறு எதுவும் கிடையாதுன்றாங்க. பாருங்க, எவ்வளவு சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தைன்னு பாருங்க, எவ்வளவு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. சரி, எனவே அருமை சகோதரர்களே, அப்ப நாங்க இதுல மூன்றாவது விஷயம், அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ல என்ன? திக்ர். அடுத்த திக்ர்ல நீங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க விளங்க. என்ன விஷயம் என்றால், இப்ப நாங்க வார்த்தை திக்ர்ல எதெல்லாம் சம்பந்தப்பட வேண்டும்? ஒரு மனிதருடைய உடல்ல திக்ர்ல எதெல்லாம் சம்பந்தப்பட வேண்டும்? அவரது நாவு சம்பந்தப்பட வேண்டும். அடுத்தது அவரது உள்ளம், சிந்தனை சம்பந்தப்பட வேண்டும். அப்ப இவைகள் எல்லாம் அதில் சம்பந்தப்படும் போது அது திக்ர்ல உயர்ந்த நிலை. அது என்ன? திக்ர்ல மிக உயர்ந்த நிலை. எந்த நிலை? அவரது உள்ளம், அவரது சிந்தனை, அவரது நாவ் எல்லாம் அதிலே சம்பந்தப்படும் திக்ர்ல. இது திக்ர்ல மிக சிறப்பான. இன்னும் சிலவங்க திக்ர் செய்வாங்க, உள்ளம் வந்து போ, அப்படிதானே, நிக்குமா? நிக்காது. சில நேரம் அவர் திக்ர் செய்வார், நாவால, சிந்தனையில் இருக்காது. இதுக்கும் நன்மை இருக்கிறது. ஆனா இது உயர்ந்த நிலையா? உயர்ந்த நிலை. அதே மாதிரி உள்ளத்தை எந்த நேரம் ஒருவருக்கு வைத்துக் கொள்ளவும் முடியாது, மனிதன் தானே, பலவீனம் இருக்கிறது. அப்ப எனவே ஆனால் முயற்சி செய்யணும். என்ன செய்யணும்?
அவரது உள்ளத்தை அதோடு வைத்துக் கொள்வதற்கு. இதனால் இது மிக உயர்ந்த மிக சிறப்பான நிலை. அடுத்த திக்ர்ல நீங்க மிக முக்கியமாக கவனிக்க ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அதாவது நாம் எதை பார்த்தாலும் இறைவனுடைய நினைவு வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? எதை பார்த்தாலும் இறை நினைவு வர வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எதை பார்த்தாலும் சொன்னா, நீங்க ஒருத்தரை வசதியோட பாக்குறீங்கன்னு வைங்களேன், நல்ல வசதியா வாழ்றார், வசதியோடு இருக்கிறார். இவரை பார்க்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய இறை நினைவு என்னவென்றால், அதாவது இந்த உலக வாழ்வை பங்கு வைத்திருப்பவன் அல்லாஹ், இந்த உலக வாழ்வை பங்கு வைத்திருப்பவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் அவருக்கு அதை பங்கு வைத்திருக்கிறான், நான் அதை பொருந்திக் கொள்கிறேன். நாங்கள் பொறாமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் பொறாமைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏனென்றால் இதை பங்கு வைத்தவன் அல்லாஹ் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கும் போதும் நம்மை அதை என்ன செய்யணும்? இறைவன் பால் நெருக்கி வைக்க வேண்டும். ரசூல் நாங்கள் சொல்றாங்க, ஒருவர் பாதி நோயால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு துன்பத்தால நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்த்தா நீங்க என்ன சொல்ல வேண்டும்? அவரை பார்த்தா நபி அவங்க அவரை பார்த்தா நாங்க எங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய துவா என்ன? நபி அவங்க சொல்லித்தாராங்க, இவ்வாறான ஒரு சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவ்வாறான ஒரு சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பார்த்தீங்களா? இப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம் சொல்ல வேண்டும். அப்ப நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும், நாங்கள் வானத்தை பார்த்தாலும், பூமியை பார்த்தாலும், கடல்களை பார்த்தாலும், மலைகளை பார்த்தாலும், எமக்கு அது சம்பந்தமான வசனங்கள் ஞாபகம் வர வேண்டும். மலைகளை பார்க்கும்போது மலை தொடர்பான குர்ஆனுடைய வசனங்கள், வானங்களை பார்க்கும்போது அது தொடர்பான செய்திகள். இப்படி என் அருமை சகோதரர்களே, திக்ர் என்பது ஒருவருடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. அது நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், எப்படி மீனுக்கு தண்ணீரின்றி வாழ்வில்லையோ, மீனுக்கு தண்ணீரின்றி வாழ்வில்லையோ, அதே போன்றுதான் ஒரு மூமினுக்கு இறை நினைவின்றி வாழ்வு கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திக்ரு செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கும் உதாரணம் என்ன? திக்ரு செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கு உதாரணம் உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணம். உயிரோடு உள்ளவன் மரணித்தவனுடைய உதாரணம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம், என் அருமையான சகோதரர்களே, நாம் இறைவனுடைய நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது நமது மனோ இச்சைகளை விட நாம் இறை திருப்தியை முற்படுத்தல். மனோ இச்சைகள், நமது ஆசைகள், ஆசாபாசங்களுக்கு அடிபணிவதை விட நாங்கள் எதை முற்படுத்தணும்? இறைவனுடைய திருப்தியை. எனக்கு இறை திருப்தி முக்கியம். இறை திருப்தியை நாம் இலக்காக கொண்டு என்ன செய்ய வேண்டும்? எமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன வருது? மனோ இச்சையா இறை திருப்தியானது எதை எடுக்க வேண்டும்? இறைவனுடைய திருப்தி. இறை திருப்தி, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய நேசம் எதில் இருக்கிறதோ அதை தேர்வு செய்ய வேண்டும். இது நமக்கு இறைவனுடைய அன்பு முஹப்பத் கிடைப்பது. உங்களுக்கு தெரியும், இப்ப காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியை நாங்கள் எதில் சொல்லுவோம்? காபி இப்னு மாலிக் நாங்கள் எந்த விஷயத்துல சொல்லுவோம்? தபூக் போர் இருக்குதானே, தபூக் யுத்தம் பிரபலமாக அவங்க நாங்கள் பேசக்கூடிய இடம் தான் இது, தபூக்குடைய போர். அப்போ அவருக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது ஒரு பெரும் போராட்டம். எல்லா முனாஃபிக்குகளும் சொல்வது போன்ற ஒரு பொய்யை சொல்லி தப்பி விடுவதா அல்லது உண்மையை சொல்வதா? உண்மையை சொல்வதா? ரசூலுல்லாஹ் மன்னித்து விட்டு விடுறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரும் போராட்டம் உள்ளத்துக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. எதை முடிவு செய்யறது? இன்னும் சிலர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள நீங்களும் ஒரு காரணம், இப்படி ஒரு காரணத்தை சொல்லுங்க, நபி அவங்க அவங்கள மன்னிப்பானாகன்ற வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான், அஃபல்லாஹு அன்கண்டு அல்லாஹ்வே சொல்றான் நபியை பார்த்து. என் அருமையான சகோதரர்களே, அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல ஒரு பெரும் போராட்டம் அவங்களுக்கு உள்ளத்தில் நடக்குது. நடந்த பிறகு அவங்க இறைவனுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு உண்மையை சொன்னார்கள். நான் தபுக் போருக்கு உண்மையில் கலந்து கொள்ளாதக்கூடிய காரணம் இதுதான் என்று உண்மையை சொல்லிவிட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அதனால் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்களாக மாறினார்கள். குர்ஆன்ல அவங்களோட விஷயத்துல வசனம் இறங்கக்கூடிய அளவுக்கு, அவங்களோட விஷயத்துல வசனம் இறங்குகின்ற அளவுக்கு சிறப்புக்குரியவர்களாக மாறினார்கள். எனவே அவங்க சொல்றாங்க, அதற்கு பிறகு நான் எனது வாழ்வில் நான் போய் சொன்னதே கிடையாது. அது அப்ப அல்லாஹ்வுடைய அந்த திருப்திக்காக, இறைவனுடைய திருப்திக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படவில்லை. இது நாங்க இதுல பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய விஷயம். சொல்லுங்க, இப்ப 4 விஷயத்தை சொல்லுங்க. முதல் விஷயம் என்ன படிச்சோம்?
லேட்டா நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளலாம். இறைவனுடைய முஹப்பத்தை, நேசத்தை பெற்று தரக்கூடிய 4 விஷயங்களை படிச்சுக்கிறோம். அதுல முதல் விஷயம் என்ன படிச்சோம்? குர்ஆனை விளங்கி ஓதுதல். எப்படி ஓதணும்? குர்ஆனை விளங்கி ஓதுதல். இப்ப ஒருத்தர் எழுப்பி அல்ஹம்து சூராக்கு பொருளை சொல்லுங்கண்டா சொல்ல தயாரா? ஒருத்தர் கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்களேன். இப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை தொழுகையில ஓதுறீங்க, சரி கொஞ்சம் எழுப்பி சூரத்துல் ஃபாத்தியாவோட பொருளை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எத்தனை பேருக்கு சொல்லலாம், எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறோம்? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்களேன். எத்தனை பேர் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம்? ஏன்னா திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருளை நமக்கு தெரியலண்டா நாங்கள் எங்க இருக்கிறோம்? எனவே நாம் அதை தொழுகையில ஓதும் போது அதனுடைய பொருளை நாம் விளங்கி ஓத வேண்டும். அதனுடைய பொருளை நாம் விளங்கி ஓத வேண்டும். அப்ப இப்படி குர்ஆனை நாம் விளங்கி ஓதுதல் என்பது என்ன செய்யும் என்றால் அதனுடைய மகத்துவத்தை நமது உள்ளத்தில் அதிகப்படுத்தும். நீங்க எடுத்து பாருங்களேன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். என்ன பொருள்? நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த வசனத்தை உண்மையில இந்த சமுதாயம் சரியா விளங்கி இருந்தா இந்த தர்காக்கள் உருவாயிருக்காது. என்ன, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை அங்க போய் செய்ய மாட்டான். நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றால் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை ஒருவன் போய், அதாவது அங்க போய் என்ன செய்யறான்? தர்கால போய் துவா செய்யறான், அறுத்து பலியிடுகிறான், நேர்ச்சை செய்கிறான். இதெல்லாம் வணக்கம். அல்லாஹ்வுக்கு செலுத்தப்பட வேண்டிய வணக்கங்களை என்ன காரணம்? இந்த வசனத்தை ஓதுறான் தனது வாழ்க்கையில, ஆனா பொருள் தெரியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹ் சொல்றான் குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்றான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருவன், இல்லையா? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஏகன், அல்லாஹ் தனித்தவன். இப்ப அல்லாஹ் ஒருவன் என்று இவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படும் போது அல்லாஹ்வுக்கு யாரையாவது இணையாக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப அல்லாஹ் சொல்கிறான் அவன் ஒருவன் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லும் போது அவனுக்கு யாரையாவது நாம் கூட்டு சேர்க்க முடியுமா? இணையாக்க முடியுமா? இந்த வசனத்தை விளங்கி இருந்தா யாராவது இணை வைப்பார்களா? இறைவனுக்கு யாரையும் கூட்டு சேர்ப்பார்களா? நிச்சயமாக சேர்க்க மாட்டான். பொருளை சரியா விளங்கல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இப்படி குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், விளக்கத்தோடு ஓத வேண்டும். சில மக்கள் இருப்பாங்க, மக்களை குர்ஆனை விட்டு என்ன செய்வாங்க? தூரப்படுத்துவாங்க. வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுவாங்க, என்ன, குர்ஆன் உங்களால விளங்க முடியாது, குர்ஆனுக்கு உள்ளர்த்தம் இருக்கிறது, குர்ஆனுக்கு வெளியர்த்தம் இருக்குது, இப்படி எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார். என்ன என்ன உள்ளர்த்தம்? நீங்க அதுக்கு என்ன நேரடி அர்த்தமா? அதுதான் அர்த்தம். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான்னா அதுக்கு என்ன நேரடி அர்த்தமோ அதுதான் அர்த்தம், வேறொரு உள்ளர்த்தம் ஒன்று கிடையாது. சில வசனங்கள் அதுக்கு பின்னணிகள் இருக்கின்றன, அந்த பின்னணிகளோடு விளங்க வேண்டும் என்றால் அது தனியான சப்ஜெக்ட். இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத்ண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று. இதுல என்னப்பா உள்ள அர்த்தம் இருக்குது? அல்லாஹ் ஒருவன், அவ்வளவுதான் அர்த்தம். நேரடி அர்த்தம் அதுதான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், அதுதான் நேரடி அர்த்தம். அங்க உள்ள அர்த்தம் கிடையாது. இப்படி உள்ளர்த்தம் இருக்குது, உள்ளர்த்தம் இருக்குதுன்னு மக்களை குர்ஆனை விட்டு தூரப்படுத்துறான். உங்களுக்கு விளங்க முடியாது குர்ஆனை, அது ஆலிம்களால தான் விளங்கலாம், இப்படி என்று சொல்லி வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். எனவே நறுமை நாங்கள் முதலாவது விஷயம் இதில் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், குர்ஆனை விளங்கி ஓதுவதுதான் இறைவனுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய முதல் விடயமாக சொல்கிறார். இரண்டாவது விடயமாக அவர்கள் சொன்ன விடயம் என்ன? படிச்சோம், சொல்லுங்க. கடமைகள், அல்லாஹ் என் மீது விதியாக்கிய கடமைகளை நாம் எந்த குறைவும் இன்றி அதை நிறைவேற்ற வேண்டும். கடமைகள் என்பது சாதாரணமானது அல்ல நறுமை சகோதரர்களே. ரமதானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதத்துல ஒருவன் என்ன செய்யறான்? தகுந்த எந்த காரணம் இல்லாம ஒரு நோன்பை விட்டான்னு வைங்களேன். ஒருத்தன் இந்த ரமதானுடைய மாதத்துல தகுந்த எந்த காரணம் இல்லாம ஒரு நோன்பை விட்டான்னு வைங்களேன், முதலாவது தீர்ப்பு என்ன அதுக்கு? அது ஒரு பெரும் பாவம். என்ன தீர்ப்பு? அது ஒரு பெரும் பாவம். அவன் பாவியாகி விட்டான். அவனுக்கு என்ன பேர் வரும்? ஃபாசிக் என்ற பேர் வரும். என்ன பேர் வரும்? மூமின் என்ற பேர்ல இருந்து எதுக்கு மாறுகிறான்? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கிறான். மொத்தமா மாற மாட்டான், இல்லை ஈமான் விட்டு வெளியே போறது கிடையாது. ஆனா அவனுக்கு ஃபாசிக் என்ற பேருக்கு அவன் தகுதியுடையவனாக ஆகின்றான். ஃபாசிக்னா யாரு? பாவி. ஃபாசிக்கண்டா பாவி என்ற பேருக்கு அவன் தகுதி. எந்த அளவுக்கு சில அறிஞருடைய தீர்ப்பு இருக்குதுன்னு சொன்னா, அவன் அதாவது வருடம் முழுவதும் இந்த நோன்புக்காக ஒரு நோன்பை கதா செய்தாலும் ஈடு செய்ய முடியாது.
ஏன்னா ரமதானுடைய மாதத்தில் அந்த நோன்பு கடமையான ஒரு நோன்பை எந்த காரணம் என்று விட்டுருக்கிறான். நாங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படித்தானே? ஊர்கள் உணவகங்கள்ல சர்வசாதாரணமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். யார்? நமது சமூகம் ரமதானுடைய மாதத்திலே கண்ணியம் எந்த அளவுக்கு என்றால் எந்த அளவுக்கு சொல்லப்படுது பாருங்க. இதெல்லாம் இமாம்களுடைய தீர்ப்புகள் எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மாதவிடாய் பெண் ரமதானுடைய பகலில் சுத்தமாகிவிட்டால் அந்த பெண் எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை நோம்போடு இருக்க வேண்டும் என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் சொன்னாங்க? அதனுடைய புனிதத்துவம், அந்த பகலுடைய என்ன நோன்போடு இருக்க வேண்டும். யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த புனிதத்துவத்தை அந்த பெண் பேண வேண்டிய அவசியம் கிடையாது, பேண வேண்டிய தேவையில்லை. ஏன்? அவக்கு நோன்பு கடமையான நிலை இல்லை. அவன் அந்த நோன்பை கலா செய்தே ஆக வேண்டும். அந்த நோன்பு அவன் என்ன செய்யணும்? அந்த பெண் கலா செய்தே ஆக வேண்டும். ஆனா அவன் என்ன செய்ய தேவையில்லை, எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை நோம்போடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று இருந்தாலும் இப்படி சொன்ன அறிஞர்கள் உண்டு. எதற்காக சொன்னாங்க? ஹுர்மத்து ஜமன்வாங்க. அந்த காலத்தின் புனிதத்துவம். எப்படி சொல்லுவாங்க? காலத்தின் புனிதத்துவம், காலத்துடைய புனிதத்துவம். சுப்ஹானல்லாஹ். நறுமை சகோதரர்களே, சொல்லுவாங்க ரமதான்ல பகல்ல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ரமதான்ல ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வைங்களே, எஞ்சிருக்கக்கூடிய நேரம் அவர் நோன்போடு இருக்க வேண்டும். ஆனா இந்த நாளுடைய நோன்பு அவர் கதா செய்ய தேவையில்லை. இந்த நாளுடைய நோன்பை அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, கதா செய்ய வேண்டியதில்லை. ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய நேரம் அவர் என்ன செய்யணும்? அவர் நோன்போடு இருந்தாக வேண்டும். ஏன்னா அவருக்கு நோன்பு கடமையாகிவிட்டது. நோன்பு கடமை இல்லாமல் அவருக்கு என்ன செய்துவிட்டது? நோன்பு கடமையாகிவிட்டது. இதெல்லாம் எதை சொல்லுது நமக்கு? கடமைகள் சாதாரணமல்ல. கடமைகளை புறக்கணிக்கிறது, செய்யாமல் இருக்கிறது என்பது நறுமை. தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்றாங்களே, சாதாரண விஷயமா? நோன்பை பிடிச்சிட்டு தொழாம இருக்கிறான் எவ்வளவு பேர். நோம்போடு இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, தொழுகிறான் இல்லை, பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? அதாவது நீங்க இஸ்லாத்துடைய கடமைகள் நீங்க எடுத்தீங்கன்னா, இஸ்லாத்துடைய கடமைகளில் தொழுகையை விடுவதைத்தான் குஃபர் என்று பார்த்தாங்க சஹாபாக்கள். நோன்பையோ ஜக்காத்தையோ ஹஜ்ஜையோ பார்க்கல. ஜக்காத்துடைய விஷயத்தில் அபூபக்கரோட தீர்ப்பு இருக்கிறது. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறு ஒரு முக்கியத்துவம் கடமைகள் விஷயத்தில் நாங்கள் இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சரி, இது நாங்க ரெண்டாவது. மூணாவது என்ன சொன்னோம்? மூணாவது விஷயம் என்ன சொன்னோம்? அதாவது இல்ல, அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? உபரியான வணக்கங்களில் நாம் ஒரு தொடர்ச்சியை பேண வேண்டும். நீங்க மிச்சமாக மொத்தமாக எடுத்து சிரமப்பட தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்துவார். துஹாவா 2 ரக்காத் தொழுவுறு, குறைஞ்ச 2 ரக்காத் தானே, 2 ரக்காத் துஹாவா பேணி வாருது. ரமதான் அல்லாத காலத்துல வித்ரா 1 ரக்காத் தான் பேண்டாரா, பேணி வாங்க 1 ரக்காத், ஆக குறைந்த 1 ரக்காத் வித்திர் தொழலாம், பேணி வருவது. புரியுதா? திக்ருகள்ல மொத்தமா எல்லா திக்ரையும் பேண முடியாத சில திக்ருகளை பேணி வாருது, சில திக்ருகளை பேணி வாருது, சில துஆக்களை பேணி வாருது, சில சுன்னத்தான தொழுகைகளை நாம் பேணி வருவது. இப்படி உபரியான வணக்கங்கள் பெரிதாக நாம் எடுத்துக்கொண்டு செய்யாமல் போவதை விட குறைவாக எடுத்து நாம் அதை தொடர்ந்து செய்து வருதல். சரி, இது இதுல நாங்க ரெண்டாவது. மூணாவது விஷயம் தான் நாம் அல்லாஹுவை திக்ரு செய்தல். அல்லாஹுவை திக்ரு செய்தல், திக்ர் என்ற வணக்கம். சரி, கொஞ்சம் சொல்லுங்க பாவம், நான் என் வாழ்க்கையில இந்த திக்ரை பேணி வருகிறேன் என்று சொல்லி ஏதாவது திக்ரு நீங்க சொல்லி வர திக்ர்கள் யாராவது இருந்தா, நான் எனது வாழ்வில் இந்த திக்ரை பேணி வருகிறேன் அப்படி ஏதாவது யார் சொல்றீங்க? ஏதாவது திக்ர்கள் கொஞ்சம் ஓதி வரணும். மிச்சமா நீங்க ஃபுல்லா ஒரு அளவு நான் இந்த திக்ர் எனது வாழ்வில் பேணக்கூடிய ஒரு திக்ர் என்ற ஒரு திக்ர் ஒன்று இருந்தா, ஏதாவது ஒரு திக்ர் சொன்னா போதும். நீங்க பெரிய லிஸ்ட் போட தேவையில்லை. நான் இந்த திக்ர் இவர் சொல்ற லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனது வாழ்க்கையில இதை ஓதி வரக்கூடிய ஒன்று என்று சொல்றார். மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த பெருசா போடாங்க, சும்மா பேன்றதை மட்டும் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட கேட்கறது. இதை நீங்க உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறதா இருந்தால் மட்டும் சொல்லுங்க, நான் இதை எனது வாழ்வில் கடைபிடித்து வருகிறேன். அடுத்தவங்களும் படிப்பினே அறிக்கும். அதுக்காக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற திக்ரை நான் பேணி வருகிறேன். நான் வேற இரவில் தூங்கும் போது சூரத்துல் இஹ்லாஸ், குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத், அதே மாதிரி சொல்லுவாங்க இரவில் ஓதுவதற்கு ஆர்வப்படுத்திய ஒரு சூரத்துல் இஹ்லாஸ், இதை நான் பேணி வருகிறேன். ஆயத்துல் குர்சி எனது வாழ்க்கையில் நான் பேணி வருகிறேன். அதே மாதிரி திக்ருகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது
உதாரணமாக சில திக்கர்கள் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம். கொஞ்சம் கவனிங்க புகாரி பாய். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்கரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நாங்கள் பேண வேண்டிய ஒரு திக்கர். அதே மாதிரி சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்ற அலீமை முன்னால போட்டு ஓதக்கூடிய திக்கர் இருக்குது. இப்படி திக்கர் இதற்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நட்டப்படும். சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று சொல்லும் போது சொர்க்கத்தில் பொதுவாகவே நாங்கள் சுபஹானல்லாஹ் அந்த திக்கரே சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும் ஹதீஸும் இருக்குது. ஆனால் சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹிக்கு ஒரு தனியான ரிவாயத்து வருகிறது. ஒரு பேரித்த மரம் சொர்க்கத்தில் நட்டப்படும். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதே மாதிரி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், மிக சிறந்த திக்ர். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த திக்ரை நாங்கள் பேணிவாரு. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இல்லை அதாவது இல்லை அப்படி வரல. எப்படி வருதுன்னா காலை மாலையுடைய திக்ர் இருக்கு தானே, காலை மாலையுடைய திக்ரில் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற திக்ர் வருது. யார் இதை காலையில் 100 முறை ஓதுவாரோ, மாலையில் 100 முறை ஓதுவாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் என்று சொன்னாங்க. அது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு நீங்கள் சொல்கிறது, இப்படிதான் சொல்கிறது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் காலை மாலையுடைய திக்ரில். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், இது மாதிரியான திக்ர். எனவே இத்தோடு நாங்கள் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த தொடரை நாங்கள் நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், முடிப்போம். மொத்தம் இதில் 4 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.